அவள் இப்போ மெய்யை பார்க்கறதுக்கு வந்திருக்க ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெய் வந்து ஒரு டம்ப்ளிங் செய்கிறா. அந்த டம்ப்ளிங்ஸை சாப்பிட்டா ஃபார் எவர் எங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு தான் இவ இங்கே வந்திருக்கா. ஸோ அதை சாப்பிட்டா இவளும் வந்து எங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி இப்போ நம்ம மெய்கிட்ட இவ வந்து கேட்டுட்ருக்கா. நான் வந்து நீ செய்கிற டம்ப்ளிங்ஸை சாப்பிட்டா எங்கே இருக்க முடியுமா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மெய் சொல்கிறா, நான் தான் அதுக்கான லிவிங் ப்ரூஃப். என்ன பார்க்குறீங்கல்ல, நான் இதை சாப்பிட்டு தான் இவ்வளோ எங்கே இருக்கேன். சரி என்னோட ஏஜை வந்து கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, உனக்கு என்ன, நீ உன்னோட 30s இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இதை கேட்டுட்டுமே சிரிக்கிறா. இங்கே இருக்க எல்லாருமே என்னை வந்து ஆன்ட்டின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. எனக்கு அவ்வளோ வயசு, ஆனால் பார்த்தா தெரியாது. அதுக்கு காரணம் இந்த டம்ப்ளிங்ஸ் தான். இந்த டம்ப்ளிங்ஸை சாப்பிட்டுட்டு தான் நான் இவ்வளோ எங்கே இருக்கேன். நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் நீங்களும் எங்கே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லிட்டுருக்கா. இதுக்கப்புறம் வந்து மெய் என்ன பண்ணுறா, நேராக கிச்சனுக்கு போயிட்டு அந்த டம்ப்ளிங்ஸை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறா. அவளுக்கு இதை பார்க்கும் போதே ஒரு பிலீஃப் வரல. பட் ஸ்டில் வந்து வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல. வச்சோடனே அப்படியே துப்பிடுறா. இதை பார்த்ததுக்கப்புறம் மெய் சொல்கிறா, இதோட வேல்யூ தெரியாமல் இதை துப்பாதீங்க, இதை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்த அந்த டம்ப்ளிங்ஸை எடுத்துகிட்டு நேராக வந்து அவள் வளர்க்குற ஒரு பிளான்ட்டோட மண்ணில் போய் புதைக்கிறா. இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பிளான்ட் எப்படி வளரப்போகுது. இந்த பிளான்ட்டே இப்படி வளருதுன்னா உங்களோட ஏஜ்லேயும் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் சீக்கிரமாகவே எங்கே ஆகிடுவீங்க. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்லாம் நினைக்காம அதுலேருந்து வர ரிசல்ட்டை பற்றி மட்டும் நினச்சி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயினும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறா.